விருமாண்டி எவ்வளவு சிறப்பான படம் அப்படின்னு ஒரு பாட்காஸ்ட்ல வந்து பேசியிருக்காங்க. அதாவது ஒயில்டு ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்காஸ்ட் இருக்கு, ஒயில்டு சவுத் ரைடர்ஸ். அதுல வந்து 10 மணி நேரம் கமலா பத்தி பேசியிருக்காங்க, அவரோட திரையாளுமையா. அதுல விருமாண்டி ஹேராம பத்தியே பேசியிருக்காங்க. அந்த கருமாத்தர் காட்டுப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வருது இல்ல, அந்த பாட்டை வந்து அது நிஜமாவே ஒரு நாடோடி கதை. அந்த நாடோடி கதையை தான் பாட்டை எழுதியிருக்காங்க. அதாவது அந்த கதை என்னன்னா, இது நம்பப்படுற நாடோடி கதை, ஃபோக்லோர்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு கதை. அதாவது இப்ப பேச்சு வந்து எங்க போனாலும் சங்கொலியோடைய பாட்டு பாடுறா. இந்த பாட்டு பாடுறதை கேட்டுட்டு பேய்க்காம வந்து தொந்தரவு பண்ணனா உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்னு மிரட்டின உடனே விருமாண்டி வந்து காப்பாத்துறாரு பேய்க்காமன்ட்டேந்து. இப்ப வந்து அவன் என்ன பண்றான், உணர்ச்சி வசப்பட்டு விருமாண்டி காப்பாத்துனதுனால நான் உனக்கு டெய்லி படையல் வச்சு நான் பூசை செஞ்சு படையல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் யோசிக்கிறா, ஐயோ டெய்லிலாம் நம்ம படையல் வைக்கிறதுக்கு நமக்கு வசதி பத்தாது, இதுல இருந்து எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றான், மோதிரத்தை கிணத்துல போட்டுறான். கிணத்துல போட்டு, அண்ணே எவ்வளவோ நீ எனக்கு உதவி பண்ணிட்ட, இந்த தங்கச்சிக்கு வந்து இந்த மோதிரத்தையும் கிணத்துல இருந்து எடுத்து கொடுன்னு சொல்றா. உடனே விருமாண்டி வந்து உள்ள போய் எடுக்க போன உடனே கிணத்த மூடிடுறா. என்னது, நான் உனக்கு உதவி தானே செஞ்சேன், இப்படி மூடியது நியாயமான விருமாண்டி கேட்கிறாரு. அப்ப பேச்சு சொல்றா, இல்ல எனக்கு டெய்லிலாம் படையல் வைக்கலாம் வசதி இல்லை, அதனாலதான் நான் இந்த கல்லை போட்டு மூடுறேன்னு சொல்லி ஆடி மாசம் மட்டும் நான் உனக்கு பண்றேன், ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை நான் வந்து பூசை வைக்கிறேன், நீ அப்ப மட்டும் வெளியில வந்தா போதுங்கிறது தான் விருமாண்டி சாமி பத்தின ஒரு ஃபோக்லோர். இப்ப படத்துக்கு வருவோம். படத்துல வந்து கொத்தாலத்தேவன் வந்து எப்படி இப்படிலாம் ஆட்டி வைக்கிறானோ அதுபடிதான் விருமாண்டி தப்பான வழியில போறாரு. கோர்ட்ல போய் சொல்றாரு, நிறைய இழந்ததுக்கு அப்புறம் சிறைக்கு போறாரு. அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் விருமாண்டி நல்லா இருந்த நல்ல மனுஷனா வெளிப்பட்ட இடமும் உண்டு. இதோட இன்டர்பிரேஷனா எப்படி வைக்கிறாங்கன்னா, விருமாண்டி கிணத்துக்குள்ள இருக்கிற எல்லா நேரத்திலையும் நல்ல மனுஷனா இருந்திருக்கான். கொண்டராசு பேச்சுவார்த்தை கலவரத்துல முடிய அப்போது கிணற்றுக்குள் இருந்த கொண்டராசு மனைவி மகனை காப்பாற்ற முயற்சிப்பார். ஆனா வெளியே வந்து கோர்ட்டில் சென்று பொய் சொல்லும் போது கொண்டராசு மனைவி பொய் சொல்ற கிணத்துக்குள்ள இருந்தப்ப நல்லவனா இருந்தியே, வெளியே வந்தது பொய் சொல்றேன் பாரு. மீண்டும் இந்த குற்ற உணர்ச்சியில் அன்னலட்சுமியின் மடியில் விழுந்து அழுவதும் கிணற்றுக்குள் தான். மேலும் விருமாண்டியை பல இடங்களில் காப்பாற்றுவது பெண்கள் தான். முதலில் விருமாண்டியோட பாட்டி காப்பாற்றுவாங்க, அப்புறம் அன்னலட்சுமி, அப்புறம் காந்திமதி, கடைசியா ஏஞ்சலா காத்தமுத்து. விருமாண்டி சாமி பற்றிய ஃபோக்லோரில் வரும் கிணறும் படத்தில் அதனை இணைத்து பேசிய விதம் ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப சூப்பரா இருக்குல்ல.